உனக்கு உண்மையிலேயே ஓகே தானே? இல்லை நீ எனக்காக ஒத்துக்கிட்டியா? எப்படி இருந்தா என்ன? இல்லை நான் ஏதோ உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே பாருங்க நல்லவரே, சொல்லு. எனக்கு உண்மையிலேயே உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் ஒத்துக்கிட்டேன். நீங்கள் சொன்னதுக்காகலாம் இல்லை. அப்படியா? ஆமாம். அப்போ சரிதான். நான் ஏதோ உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு திடீர்னு. அதான் அப்படி கேட்டேன். ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சி ஃபீல் ஆகக்கூடாது சரியா? நீங்கள் வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டுருந்தா கூட நந்தினி பின்னாடியே வந்திருப்பா. நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. சரிடி. அப்புறம் காலையில் வாரி இருந்தல்ல தலை, அதே மாதிரியே வாரிக்கோ நம்ம கல்யாணத்தில். ரொம்ப அழகாக இருப்ப. அப்புறம் ப்ளவுஸ் எல்லாம் உனக்கு ஃபிட் ஆச்சாடி? போட்டு பார்த்தியா? அதெல்லாம் கச்சிதமாக இருந்துச்சுங்க. ஆமாம், எப்படிங்க அவ்வளோ கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க? என் சைஸ் உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியும்? அதெல்லாம் தெரியுமே. எப்படி? அதுவா? நோ இதுக்கு மேலெல்லாம் காது குத்தி கேட்க முடியாதுப்பா. எப்பா நீங்கள் இந்த மாதிரிலாம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணுறதுனா தனியாக ரூமில் போய் பெண்ணுங்கப்பா, இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா. நீ என்னடா பண்ணுறீங்க? நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ப்ரோ, நீங்கள் நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கிறோங்கிறதையும் மறந்துட்டீங்க போல இருக்குது. திஸ் இஸ் மை மாமனார் வீடு ப்ரோ. நம்ம இங்கே உங்கள் பெண்டாட்டி, வருங்கால பெண்டாட்டிக்கு உடுப்பு மாற்றுறதுக்கு வந்திருக்கிறோம் சரியா? அவளை உடுப்பு மாற்ற விடுங்க. அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காதீங்க. என்னடா ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் தானே பேசிக்கிட்டு இருந்தோம், அது பொறுக்கலையா உனக்கு? ஏதாச்சும் போடி அப்படிக்கா ஓரமா நல்லா ஊட்டி நின்றுங்கிற படியே. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கப்பா. ஆண்டா அவளே பயந்து போயிருக்கா. அவளை போய் இப்படி திட்டுற? யாராவது பயந்துருக்குதா? உங்ககிட்ட சொல்லிச்சானா? அப்பா அம்மாக்கு தெரியாம கல்யாணம் பண்ணா பயப்படத்தானடா செய்வா. என்கிட்ட வேற சொல்லிக்கிட்டே இருந்தான் சந்தோஷ் பயமா இருக்குன்னு. அது பயப்படுற மூஞ்சா? நீ எல்லாத்த நம்பாதண்ணா. மூஞ்ச பாரு அவளுக்கு நல்லா. அடியா போடியா, என் பொண்டாட்டி உனக்காக நல்ல சேஃப்டி பின்னு ஸ்லைடு பின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்கிறான். போ கட கடன்னு சொகாய மாத்திட்டேன், மூஞ்சில பெயிண்ட் வச்சுன்னு வா போ. போறேன்டா டேய். இறா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் உன்னை. அதுக்கப்புறம் என்ன இப்படி வாடி பொடி பைத்தியக்காரின்னெல்லாம் உன்னால் கூப்பிட முடியாதுடா. அண்ணிங்கிற வார்த்தையை தவிர வேற எதனா உன் வாயில இருந்து வந்துச்சு, ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து மூக்கில் விடுவேண்டா. ஓ, நீ ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து மூக்கில் விட்டீங்கன்னா இந்த திருட்டு கல்யாணத்தை நான் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட போட்டு கொடுப்பேண்டிய. இதையெல்லாம் நான் நண்பனா இத்தனை வருஷமா வச்சிருக்கிறேன் பாரு. சரிடா ராகுலு, நான் போயிட்டு வரேன். நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன். அது வரையும் உங்க ஒன்று பத்திரமா பார்த்துக்கோ. தெரியும்படியே சகால அந்த கையேறி முதல்ல எடுக்கிறாள். இப்போ ரொம்ப ஓவரா பேசாத. சும்மா விளையாடுண்டியா. டைம் ஆகுதுடிய. 11 மணிக்கெல்லாம் போனண்டியா. மணி இங்கே பாத்திரி ஆயிடுச்சு. நீ இன்னும் மினுக்கு தேவையில்ல. பாடி முதலிங்கிறத. நந்தினி, உண்மையிலே நீ கொடுத்து வச்சவதாண்டி. இந்த சாரியே அதுக்கு சாட்சி. ஏன்டி எப்படி சொல்ற? பின்ன சாரி பிளவுஸ்ன்னு எல்லாமே அண்ணனே வாங்கியிருக்காரு உனக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? இது வெட்டிங் சாரி நந்தினி, சும்மா இல்ல, செம்மையா இருக்கு. சரிடி சரி. அண்ணன் உண்மையிலே உன்னை ரொம்ப நல்லா பார்த்து பாருடி. உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவாரு. தெரியும் தெரியும். இன்னைக்கு மணிக்கு நடந்த ஃபங்க்ஷன் எல்லாமே உனக்கும் அண்ணனுக்கும் நடந்திருக்க கூடாதான்னு நானும் ராகுலும் பேசிக்கிட்டே இருந்தோம் தெரியுமா? எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடி ஒரு பக்கம் உங்களை பார்க்கறதுக்கு. சரி விடு, அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு தானே இன்னைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அதை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி, இப்போ என் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கான்னு பாரு. கரெக்டாக போட்டிருக்கனா இல்லை எங்கன்னா தூக்கிட்டு இருக்கா? வழக்கம் போல லெஃப்ட் பக்கம் தூக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் இறக்கி விடு. ஏன்டி அங்கே மட்டும் ஏறிக்குது மேலே? நீ பிளவுஸ் போட்டுட்டு கரெக்டாக இறக்கி விடணும்டி. அப்பதான் அது ஃபிட்டிங்காக நிற்கும். போட்டதுமே அப்படி நின்னுக்குமா? நான் என்னதான் இறக்கி விட்டாலும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதுவாக தூக்கிக்குண்டி. அது என்னமோ தெரில, எனக்கு மட்டும் அப்படி ஆகுது. உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அப்படிதான் ஆகும். அதெல்லாம் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரி நீ வா, நான் சாரி கட்டி விட்டுறேன். இங்கே வா. டார்ச்சருக்கு தாண்டி நான் சட்டை பேண்ட்டோட சுற்றுறேன், இல்லைன்னா சுடிதாரோட சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் மேரேஜ் முடிச்சுதான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டெல்லாம் வீட்டுக்கு போக வேணாண்ணா. சரியா? நீயும் நந்தினி எங்கன்னா வெளியே போயிட்டு வாங்க. அம்மா கிட்ட வீட்டில் 2 மணி நேரத்தில் திரும்பி வந்துருவோன்னு சொல்லியிருக்கோம்லடா. அப்புறம் எப்படி வெளியே போக முடியும்? அதெல்லாம் எதனா சொல்லி சமாளிச்சுக்கலாம்ண்ணா. நீங்களும் நந்தினி எங்கன்னா போயிட்டு வாங்க. தனியாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். வேணாம் ராகுல்யே, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. எங்கன்னு போகிறது நாங்கள் சொல்லு? காரில் விட கொஞ்சம் நேரம் அப்படியே எங்கன்னா டிரைவ் வேணால் போகலாம். மற்றபடி தனியாலாம் எங்கே போகிறது? அட போனா நீ வேற. சரி விடுண்ணா, கல்யாணம் முடிஞ்ச கையோட வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் என்ன பிளாட்டு? ஃபர்ஸ்ட் நைட்டுக்குலாம் எங்கே போறீங்க? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகணுமா? ஐயோ சாரிண்ணா, ஹனிமூணுன்னு சொல்ல வந்தேன். அதை தான் தெரியாமல் ஃபர்ஸ்ட் நைட்டுன்ட்டேன். உங்கள் 2 பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டே நீங்கள் நடக்க போகிறது இல்லையே. ஐயோ சாரிண்ணா மறுபடியும். ஏன்டா நீ வேற இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் இல்லாமல் நான் அதையெல்லாம் எதிர்பார்க்கலடா. அது எதிர்பார்க்குறதும் இப்போ தப்பு. அதில் என்ன தப்பு இருக்குது? அவள் தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் பொண்டாட்டி ஆக போகிறா. அப்புறம்னா அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தாராளமா. இல்லடா ராகுல்யா, அதெல்லாம் தப்பாயிடும். அவள் எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதே பெரிய விஷயம். மற்றதையெல்லாம் நான் அவகிட்ட எதிர்பார்க்கவும் மாட்டேன். அவளை நான் எல்லாரும் முன்னாடியே கல்யாணம் பண்ணிப்பல. அப்போ வேணா எல்லாமே ஓகே. பட் மற்றபடி இப்போல்லாம் அதெல்லாம் தப்புடா. அதுவும் இல்லாமல் நந்தினிக்கு தெரிஞ்சதுன்னு வைய, கண்டிப்பாக என்னை ஓட ஓட விரட்டி அடிப்பா. சொக்க தாங்கண்ணா. நீ போனா வேற லெவல் போ. சூப்பர்ண்ணா, இப்படி தான் இருக்கணும். ஒரு பையனா இப்படி தான் இருக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சாங்கிறதுக்காக பொண்டாட்டி மேலே உரிமை ஏற்று அப்படியே போய் பாஞ்சிக்கிட்டு போயிடக்கூடாது அவகிட்ட. அவள் சம்மதத்தோடு தான் எல்லாத்தையும் பண்ணணும். என்னடா நீ இப்படியெல்லாம் பேசுகிற? ஆனால் நீ சொன்னதும் பாயிண்ட் தான்டா. எல்லா ஆம்பளைங்களும் கரெக்டாக இருக்கணும்டா. அப்போ தான் பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். ஜென்டில்மேன் ப்ரோ, நீங்கள் ஜென்டில் ப்ரோ. என்னடா வால் வருது ப்ரோ. ரெடி ஆகிட்டாலா? ஆமாம் ப்ரோ, திரும்பி பாரு. பின்னாடி இடம் இருக்கா? ஆமாண்ணா.
ராகுலே டென்ஷன் ஆகுதுடா. புரியுதுண்ணா, டென்ஷன் ஆகாத. திரும்பி பாருண்ணா அவளை. என்ன உன்னை திரும்பி பார்க்கறதுக்கு வெக்கப்படுறாருன்னு நினைக்கிறேன். சிரிக்கிற பாருண்ணா. திரும்பினா ராகுலே அண்ணா அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேண்ணா. நீனு திரும்பி பாருண்ணா அவளை. சரிடா. இது வேலைக்காவது. அடியே ஒரு குரல் உர்றி. உங்க அண்ணனை திரும்ப சொல்றா. அவளே சொல்றா திரும்பினா. திரும்புங்கண்ணா. பாருங்க என் பொண்டாட்டி கூட சொல்றா திரும்புங்கண்ணா, திரும்பி பாருங்க அவள. அப்படியே திரும்பி பார்க்காமலே அவ கழுத்துல போய் தாலியை கட்டுவீங்க. திரும்பி பாருங்கண்ணா முதல்ல. அதானே யோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உன் பக்கத்துல தானே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் என்ன திரும்பியா முதல்ல? எந்த மன பொண்ணா இப்படி எல்லாம் பேசாது. திரும்ப ப்ரோ. யோ இப்ப நீ திரும்புறியா இல்ல நாங்க வரவா? நானே திரும்புறேன்டா. அவளை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்றோம். கேக்குது. சரி அமைதியா இருக்கேன். திரும்புங்க. டேய் அவ சாரி கட்டியிருக்கலாடா. இல்ல ஃப்ராக்கு போட்டுனுக்கிறா. நீ எடுத்து கொடுத்த புடவையை தானே கட்டி இருக்கிறா. தங்க சில மாதிரி இருக்கிறா. நான் திரும்பி பாருண்ணா. அதான்டா இருக்கு டென்ஷனா இருக்கு இப்ப. டென்ஷனை ஓர வச்சுட்டு கொஞ்சம் திரும்பி பாருண்ணா அவளை. எல்லாம் சரியாயிடும். ஒரு வழியே திரும்பிட்டீங்க. ஆமா எதுக்கு இவ்வளவு நேரம் இவ்வளவு பிக் பண்ணீங்க? சந்தோஷம் என்னாச்சு? அண்ணா என்னண்ணா? ஒண்ணு இல்லடா ராகுலே, ஒண்ணு இல்ல. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எமோஷனல் பிரேக் டவுனை பார்க்குறேன் நான். அண்ணா நீங்க எமோஷனல் ஆகுறீங்கன்னு எனக்கு புரியுது. ராகுலே நீ வாடா, 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும். 11 மணிக்கு நம்ம போனோம்டி. டைம் இல்லடி. சந்தோஷ் டைம் ஆகுதான். சந்தோஷ் எழுந்து வாங்க சந்தோஷ், கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறமா ஃபீல் பண்ணுங்க. சண்டாளி ஒரு மனுஷன் இங்க கதறிக்கிட்டு இருக்கான். ஆனா நீ சொல்றதும் கரெக்டு தான். என்ன எழுந்து வாண்ணா. இப்படியே நீ அழுதுகிட்டு இருந்தா எனக்கு அழ வந்துடும்னா. இந்த வரேன்டா. நான் காலேஜ் படிக்கும் போது இப்படிலாம் கனவு கண்டிருக்கேன்டா. அவ என் முன்னாடி இப்படி வந்து நிப்பா, நான் அவளை கல்யாணம் பண்ணி போட்டு இப்போ அதெல்லாம் நடக்குதுடா. ஐயோ என் அண்ணா சல்லுக்குட்டிய அடியா பாரு. என் அண்ணன் உனக்காக எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாருன்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவரை கண் கலங்க விட்டுன்னு வைய அவளை கண்ணாடி பிடிங்கிருவ சொல்லிட்டேன். அதெல்லாம் நீ சொல்லணுமா? அதெல்லாம் நான் அவரை உள்ளங்கையில் வச்சு பார்த்துப்பேன். முதல்ல உங்கள் அண்ணன் எழுந்து வந்து என் கழுத்தில் தாலி கட்ட சொல்லு. இப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படி. வா போகலாம். இப்போ ஃபீல் பண்ணுறதுக்கெல்லாம் உண்மையிலேயே டைம் இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா உட்காந்து ஃபீல் பண்ணுறேன். சரி வாங்க போகலாம். என்னால் உண்மையிலேயே முடியல இப்போ. சரி வாங்க போவோம். இதனால தாங்க உங்களை பால் டப்பாங்கிறேன். கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் பண்ணிட்டு என்ன பார்த்ததும் உட்காந்து அழுகுறாரு மனுஷன். பால் டப்பா ஓடி அதெல்லாம் உனக்கு புரியாது. நான் அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேண்ணா. சரி வாங்க போகலாம், டைம் ஆயிடுச்சு. என்னால் புரிஞ்சுக்க முடியும்ண்ணா. ஆம்பளைங்க ஃபீலிங்ஸை ஒரு ஆம்பளையால தான் புரிஞ்சுக்க முடியும். அடியே லேடிஸ் உங்களுக்குலாம் புரியாதுங்கடி. பாங்கடி எப்படி நின்று பார்க்குறாளுங்க பேர். ஒரு ஆம்பளை அழுவுறது. டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல. தயவு முந்தானே எடுத்துகிட்டு வந்து என் அண்ணன் கண்ணீரை தொடக்கல. அப்படியே நிற்கிற எப்போசுக்குன்னு. என் அண்ணன் முட்டி போட்டுக்கிட்டு இருந்தாருடா. நானும் முட்டி போட்டேன்னு வையன். சாரி எல்லாம் கலைஞ்சிடாதா. உன் பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்கா. லாஜிக்காக பேசுகிறேன். சரி வாங்க பாப்பா, கடையை சாத்திட போகிறாங்க. அங்கிள் சார் சாரி சார் நாங்கள் ஃபஸ்ட்டு மாலை போடுவோம் சார், அப்புறம் தாலி கட்டுவோம், அதுக்கப்புறமேட்டு தான் வந்து கையெழுத்து போடுவோம். அதுதான் ப்ரொசீஜரு. தம்பி நீ இங்கே ஒரு முறை தான் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கிற. ஆனால் நான் இங்கே தினம் நிறைய பேருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். எனக்கு உன்னை விடவே நல்லா ப்ரொசீஜர் தெரியும்ப்பா. நீங்கள் முதல்ல ஆன வேலையை பாருங்கள். கடன்னு மாலையை மாற்றுக்கங்க, இல்லை தாலி கட்டுறதுனா கட்டிக்கங்க. சீக்கிரம் வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க. நானுமே மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனோம்ப்பா. ஏற்கனவே நீங்கள் லேட்டாக வேறு வந்திருக்கிறீங்க. சரிங்க சார் கோச்சிக்காதீங்க. எனக்கும் நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்க. பாருங்க நானும் என் ஒய்ஃபை நல்லா ஊரே கல்யாணம் பண்ணி இப்போ ஜம்முனுக்குறோம். அதே மாதிரி நீங்களும் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காகவே தான் நாங்கள் இங்கே ஓடோடி வந்தோம். ரொம்ப நல்லதுப்பா. கடன்னு மாலையை மாற்றுங்கப்பா. சரிங்க சார். அண்ணா இந்த நான் நந்தினி கழுத்தில் மாலை போடுனா இருந்தா என்ன தெரியா இந்தாடி நீ அண்ணன் கழுத்தில் மாலை போடு. எடுக்கிறேன். குங்குமம் எடுத்துன்னு வந்தியா? குங்குமம் எதுக்குடா? எதுக்கு அண்ணன் பேச்சு பேசுறது பத்தி அதே அடியே ஆஃபீஸ்னு பார்க்குறேன். ஏண்டி குங்குமம் வைக்கணும் இல்லடி கல்யாணத்தில் முக்கியமான விஷயமா அதுதானடி. தாலியில் குங்குமம் வைக்கணும், நெத்தியில் குங்குமம் வைக்கணும். குங்குமத்தோட வீட்டுக்கு போனால் மாட்டி போடலடா. அதனால தான் நான் எடுத்துகிட்டு வரல. ஏன்னா கல்யாணம் முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போகணும்ல. நெத்தியில் குங்குமத்தை பார்த்தாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் சந்தேகப்பட மாட்டாங்களா? கரெக்டு தான். ஆனாலும் குங்குமம் வச்சா தானடி நல்லா இருக்கும். மஞ்சள் குங்குமம் தான் ஒரு கல்யாணத்துலேயே அழகான விஷயம். அண்ணனும் இப்போ மஞ்சள் கைத்தில் தான் தாலி கட்ட போகிறாரு அவளுக்கு. அதே மாதிரி சிவப்பு கலரில் குங்குமம் வச்சா தானடி அழகாக இருக்கும். பின்னாடி பண்ணுறது எனக்கு குங்குமம் வேணும். ரொம்ப அடம் பிடிக்கிறாடா நீ. அவங்க 2 பேருமே சும்மா இருக்கிறாங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம எங்கள் வீட்டுக்கு போயிடலாம். சரியா? அங்கே போயிட்டு நந்தினிக்கு அண்ணனை குங்கு வைக்க சொல்லலாம். சாமி முன்னாடி நந்தினியை விளக்கம் ஏற்ற சொல்லிடலாம். அப்படி பண்ணிடலாம். யார் வீடாக இருந்தானே எல்லாம் நம்ம வீடு தானே. அப்படி பண்ணிடலாமா? ஓகே தானே இப்போ உனக்கு? டபுள் ஓகே. அப்போ அண்ணா வீட்டுக்கு போனதை சாமி கும்பிட்டு அவளுக்கு நெத்திலையும் தாலிலையும் குங்குத்தை வச்சிருக்கண்ணா. ஓகேடா. நாளுக்கு நீ எங்கே போய் குங்குத்தை உன் முடியை வச்சு கவர் பண்ணிக்க. சரியா? எப்படியோ நீ முடியை முன்னாடி தானே விட்டுருக்க. அதை வச்சு அப்படியே கவர் பண்ணிக்கோ. சரியாடியா? சரிடா செல்லுக்குட்டியே. சரி இப்போ மாலையை மாத்துங்க 2 பேரும். மாலையை போடுவேன் நந்தினி. ஒன்னும் எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்பாரு. என் செல்லுக்குட்டி என்ன போடுனா அவன் வேணாம் நான் சொல்ல போறா. நீ இப்போ போடலன்னா உன் கையை பிடிங்கி அவளே போட்டுப்பா. நல்ல ஜோரா பேசுறப்பா தம்பி. நீ பா மாப்பிள்ளையும் பொண்ணு மாலையை மாத்திக்கங்கப்பா. ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க ஒருத்தர். அவங்க எப்பவுமே அதை தான் சார் பண்ணுவாங்க. அதைத்தான் இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ எப்ப மாத்துக்கப்பா மாலைய. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷம் வருஷமடி.
அடி. தம்பி டக்குன்னு தாலியை கட்டுப்பா, டைம் ஆகுதுப்பா, நான் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனோம். இந்த பாருங்க சார், நான் எதனா சொல்ற போறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறீங்களா? எங்க அண்ணன் 13 வருஷமா இந்த பொண்ணை காதலிச்சிருக்கிறாரு. இப்போ அவளை கல்யாணம் பண்ண போறாரு. அவருக்கு கொஞ்சம் டைம் எடுக்காதா? அமைதியா இருங்க. என் அண்ணன் ஃபீல் பண்ணட்டும். ஏன்டா டேய்? பின்ன இதுவும் தானே மேரேஜ் ஃபங்க்ஷனு, இதை உருப்படியா பண்றதை விட்டுட்டியா கோத்தி நகரப்புல அங்கிள். சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நான் அமைதியா தான் பாருக்கிறேன், நீ தான் பேசிக்கிட்டே இருக்க. ஓ சிரிக்கிறாம்மா என் அண்ணி. சிரிக்கிறாங்க என் அண்ணி. அப்படி வாடா வழிக்கு. என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, கட்டு வர மாட்டாரா? நீ என்னடி இவ்வளோ அவசரப்படுறா? கொஞ்சம் இருடி. போடா. ஏங்க கட்டுங்க. கட்ட மாட்டேங்குதுடி. இல்ல சுருட்டி பாக்கெட்ல வச்சுக்கோங்க. மூஞ்ச பாரா, எவ்வளவு நேரத்தை கையில வச்சு என்ன வேடிக்கை பார்த்துன்னு இருப்பீங்க? கட்டுங்க. சரிடி. அண்ணன் நல்லா மிரட்டிக்கிட்டு இருக்காடா ராகுல் அவ. தெரியுது அண்ணா கட்டுனா. சரிடா ராகுல், நந்தினி கட்டவா? கட்டுங்க. எத்தனை முறை தான் கேட்பீங்க? கட்டுங்க. சரிடி. ஐ லவ் யூ நந்தினி. ஐ லவ் யூ டூங்க. கட்டுங்க. உண்மையிலேயே நடக்குது இதெல்லாம். சூப்பர். அடியா சும்மா இருக்காம கையை தட்டுறீ. சரிடா ராகுல். ராகுல் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சிரிக்கிறாங்களே. அண்ணா முடிச்சா போடுண்ணா, 3 முடிச்சு அப்படியே நல்லா டைட்டா போடுண்ணா. எவ்வளோ சந்தோஷமா இருக்குதுப்பா. என் அண்ணன் கண்ணில் ஆனந்த கண்ணீரே தெரியுது எனக்கு. பாவம் மனுஷன் பல வருஷமா அவளை ஓரமா நின்று காதலிச்சாரு. இன்னைக்கு எதிர்க்க நின்று அவளை கல்யாணம் முடிச்சிட்டாரு. வேற லெவல் தான். சந்தோஷ் அண்ணா உண்மையிலேயே நந்தினியை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி பார்க்கறதுக்கே அவங்கள. எடியா வாடி, நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப்புக்கு. அந்த வரேன். தம்பி இந்த குரூப் ஆகலாம் நீங்க வீட்டுல போய் பண்ணிக்கங்கப்பா, வந்து சைனை போட்டு போங்கப்பா, நான் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனோம். நீங்க இருக்கிறீங்களே ஆபீசர், நீங்க ரொம்ப மோசம் ஆபீசர். இந்த வர இருங்க. அண்ணா வாண்ணா, நந்தினி வா, வந்து சைனை போடுவாங்க. இங்கே சைன் பண்ணோம். ஆமாம்மா, அங்கதாம்மா, போடுமா. சரி எஸ் நந்தினி. சார் ஒன்று சொல்லவா? என்னம்மா? கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் எஸ் நந்தினி தான் சார். ஏன்னா என் புருஷன் பேரு சந்தோஷ், எங்க அப்பா பேரு சிவகுமார். எல்லாம் எஸ்னு வருது இல்ல, அதான் இனிஷியல் மாறாது. சூப்பர்ல. ரொம்ப சூப்பர் பாப்பா, நீ சைன் பண்ணது போதும். தம்பி நீயும் வந்து உட்காருப்பா, அந்த சேர் இழுத்து போட்டு வந்து உட்காருப்பா. வாப்பா சைனை போடுப்பா, நான் ஃபங்க்ஷனுக்கு போனோம். ஆனா நீ போனா, இல்லைன்னா இந்த ஆள் இதையே சொல்லி நம்ம உசுர வாங்குவாரு. போனா போய் சைனை போடு. சரிடா. சந்தோஷ் என்னடி என்ன பண்றீங்க? சைன் போட போறேன்டி. நல்லா இருக்குல்ல இவங்களை இப்படி பார்க்கறதுக்கு. ஆமாண்டி, நம்ம 2 பேரும் தான் அனாதை மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா இவங்க 2 பேருக்கு நம்ம இருக்கோம்ல, எனக்கு அதை நினைச்சாதான் இன்னும் சந்தோஷமா இருக்கு. யார்கிட்டயும் சொல்லாம வந்து கல்யாணம் பண்ணோம்டா. இல்லைன்னா நம்ம கூட நந்தினி இருந்திருப்பா, மணி இருந்திருப்பா, ஏன் சந்தோஷ் அண்ணன் கூட வந்தாலும் வந்திருப்பாரு. யாரு அவரு வந்திருப்பாரா? அண்ணா என்னடா? நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றேன்னு சொல்லியிருந்தா நீங்க வந்திருப்பீங்களா சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு? வாய்ப்பே இல்லடா, வீட்டுல சொல்லி அரேஞ்ச் மேரேஜுக்கு தான் ரெடி பண்ணிருப்பேன். கேட்டல்ல ஒரு பதில. அதனாலதான் நான் யார்கிட்டயுமே சொல்லாம உன்னை வலிச்சுன்னு வந்தீங்க. ஆனா ரொம்ப நல்ல பையனா இருக்காருடா, அதனாலதான். ஆனா பாரு, இப்ப காலத்தோட கட்டாயத்தினால வேற வழி இல்லாம இங்க வந்து அவரும் சைன் போட்டுக்கிட்டு இருக்காரு ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு. என் பக்கத்துல இருக்க மேடமை கட்டுறதுக்கு இது தவிர வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் ஓடி வந்துட்டேன். அது என்னமோ சரிதானா. நல்லா இருக்குங்க. என்னதுடி? உங்க சைடுங்க. தேங்க்யூ. ரொம்ப உருகுறாங்கல்ல. சும்மா இருடா. அடுத்து சாட்சி கையெழுத்து வாங்கப்பா. வரோம் அதுக்கு தானே வந்துக்கிறோம் நாங்க 2 பேரும். அந்த வரோம். ஃபைனலி சந்தோஷ் அண்ணனுக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ரொம்ப அழகாவே ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா. தேங்க்யூமா. அடியே நந்தினி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி. தேங்க்ஸ் டி. மணமக்கள் 2 பேருக்குமே இந்த ராகுலோட வாழ்த்துக்கள். சீக்கிரமாவே நிறைய புள்ளிய பத்தி சந்தோஷமா வாழுங்க. ஏய் ஏன்டா? ஓ அதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லையோ? ஐயோ பாவம்பா. சரி என்னத்த சொல்றது, எப்படியோ ஒரு 2 மாசத்துல வீட்டுல இருக்கிறவங்களே கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்கல்ல. அதுக்கப்புறமெல்லாம் பிள்ளையை பெத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். போதும்டா, வாயை மூடு. சும்மா கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். சரிங்க, நான் வாங்கின நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் விளக்கேத்திட்டு பாலும் பழமும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரியா? சரிம்மா. சரி வாங்க, நேரத்துக்கு போய் சேருவோம். அப்புறம் வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா கேட்பாங்க. அப்புறம் அண்ணா வண்டி நான் ஓட்டவா? ஆஹா எதுக்கு தேவையில்ல. ஏன்னா இப்படி பயப்படுறா? நான் நல்லா தானே ஓட்டுவான். கிழிப்பே ஏன் வாய பாரு. அதுக்கு சும்மா இருடா. நான் சிரிக்காதண்ணா, நான் கார் ஓட்டுறேண்ணா. நீங்களாம் பின்னாடி உட்காந்து வாங்க, நான் பத்திரமா கூட்டின்னு போறேன். சொன்னா கேளு. இப்பதான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அந்த எப்படி பண்றீங்களோ. சரி நீங்களே காரை ஓட்டுக்கண்ணா. அப்புறம் இந்த கல்யாண மாலையை அப்படியே பத்திரமா கட்டி கார்லயே வச்சிருங்க. நான் எப்படியாச்சும் நைஸா நம்ம வீட்டுக்குள்ள எடுத்துன்னு போயிடுறேன்னா உங்க பெட்ரூம்ல வச்சிடுறேன். ஒரு 2-3 நாளைக்கு அது உங்க ரூம்லயே இருக்கட்டும். அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சூப்பர்ரா, நான் கூட அதான் நினைச்சேன். எவ்வளவு சூப்பரா இருக்குல்லன்னா நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற வேவலன்ட்டு. இதுக்குதான் அண்ணன் தம்பியா இருக்கணுங்கிறது. சரி வாங்க கிளம்புவோம். நந்தினி வேற ஊருக்கு ஆரம்பிச்சுட்டா, வேர்த்து கொட்டுதான் அவளுக்கு. வாங்க போவோம்.
தினேஷ் அக்காவை நல்லா அழகா போட்டோ எடுக்கணும்னு அப்பதான் அக்கா உனக்கு கிரீம் பிஸ்கெட் தருவேன். எனக்கு க்ரீம் பிஸ்கெட்லாம் வேணாக்கா, நீங்க எதுவுமே கொடுக்க வேணாம், நான் உங்களை சூப்பரா போட்டோ எடுப்பேன். நல்ல பையன்டா நீ. ஆனா ஒன்ன ராகுலுக்குறானே, நான் எதனா கொடுத்தாதான் அவன் எனக்காக வேலை செய்வான், இல்லைன்னா செய்யவே மாட்டான்டா. நல்ல குழந்தையடா நீ, எடுடா ஒரு போட்டோ. டேய் இங்க பாரு, என்ன மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுனே, பக்கத்துல இருக்கிற 2 பேரையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தள்ளி விட்டுரு. நிஷா அப்படி எல்லாம் பண்ணுவியாப்பா நீ? பண்ண மாட்டேன். அந்த பயம் இருக்கணும். உன்னோட வருங்கால சின்ன மாமியார்டா நானு. நான் சொல்றதை தான் நீ கேட்கணும், சரியா? சரிங்க சின்னத்தை. சமத்து புள்ள சொன்னா புரிஞ்சுக்குது. எங்க 3 பேரையுமே அழகா போட்டோ எடுன்னு. சரி. இன்னும் 2 பேரும் தள்ளி தள்ளி வாங்க, நான் கீழே போய் உட்காந்துக்கிறேன். ஏன் இப்படி பண்றீங்க 2 பேரும்? தள்ளி வரும்னு தெரியுதுல, எழுந்து போடி எரும மாடு. எவ்வளவு நேரம் தான் உன்னே எல்லாரும் போட்டோ எடுப்பாங்க படி. நான் எழுந்து போடி. காலையில இருந்து நீ தானே போட்டோ எடுத்துக்கிட்டேன். மஞ்சள் வச்சிருக்கும் போது ஒரு போட்டோ, மஞ்சள் எல்லாம் கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து போட்டோன்னு இஷ்டத்துக்கு போட்டோ எடுத்து தள்ளிட்டா. பொடி ஏந்து. இன்னும் கொஞ்சம் வேணும், அப்புறமா எடுத்துக்கப்ப குட்டி சத்தா பாரு. சும்மாடி சொல்லு சும்மாடி. அக்கா வெள்ள என்ன டே அழகா அப்படியே போட்டோடுறா. இன்னும் எடுக்க பார்த்த வேணாண்ட செல்லும். நீ இப்போ என்ன பண்றேன்னா, நம்ம ஃபேமிலி குரூப் இருக்குல்ல, வாட்ஸ்அப் குரூப், அதுல இந்த போட்டோவெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுரு, சரியா? நாங்க அங்க இருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். சரிங்க. சரிப்பா தினேஷா, இப்போ நீ போ. உன்னோட அத்தை பொண்ணு அங்க ஓரமா நின்று ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கா. உன்னையே அவகிட்ட போய் பேசிக்கிட்டு இருப்போம். சரிங்க, நான் வரேன். நாக்கா சொன்னதுமே சரின்ட்டு போயிட்டான். இல்லத்த பரவாயில்ல, நான் அப்புறமா போய்க்கிறேன். நான் இன்னும் ஒரு 4-5 போட்டோ உங்களை எடுக்கிறேன்னெல்லாம் கூட சொல்லல, பாத்தீங்களாக்கா? இந்த காலத்து பசங்களே இப்படி தாண்டி இருக்குதுங்க. சரி, இந்த 4 பேர் வெளியே போச்சுங்களேடி, எப்பதான் ரிட்டர்ன் வருவாங்க? இதுங்க போய் ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஆயிருக்காது. 2 மணி நேரம் ஆயிருக்கும்க்கா. ஏதோ மேரேஜுக்கு போறேன்னு தான் சொல்லிட்டு போச்சுங்க எல்லாம். நம்ம வீட்லயே ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல போயிட்டு இன்னொருத்தவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ண போயிருக்குதுங்க பாரு. இதுங்க வெறும் நலங்கு தானக்கா, அதனாலதான் பசங்க போயிருச்சுங்க போல. இது ராகுலோட ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணம்னு போயிருக்காங்க. ராகுலோட ஃப்ரெண்டு கல்யாணமா? ஆமாண்டி, அப்படி சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ராகுலுக்கு ஃப்ரெண்டுன்னு இருக்கிறதே நானு, நந்தினி, அப்புறம் அவன் பொண்டாட்டி காயத்ரி தான். நாங்க 3 பேர் தான் அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. எங்களுக்கு தெரியாம என்ன ஃப்ரெண்ட் அவனுக்கு? அதே எங்களை கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? சரி அவங்க வரட்டும், நானே கேட்கறேன். எனக்கு தெரியாது அப்படி எந்த ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனாங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாம இங்க இருந்து போறப்ப சும்மா வெளியே போயிட்டு வரணும்னு தான் சொன்னாங்களே தவிர கல்யாணத்துக்கு போறனால என்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த விஷயமே எனக்கு இப்ப நீங்க சொல்லி தான் தெரியும். அப்படியாடி? ஆமாக்கா, ராகுல் என்கிட்ட அப்படித்தான் சொல்லிட்டு போனான். சரி விடுடி, நீயும் போட்டோ எடுக்கிறேன் அது இதுன்னு ரொம்ப பிஸியா இருந்தல, அதனால வெளியே போயிட்டு வரேன்னு சும்மா சொல்லிட்டு போயிருப்பான் போல இருக்காம. வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கோ, சரியா? வா உள்ள போலாம், இப்ப ரொம்ப வெயில் அடிக்குது. சரி வாங்க போலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. மதிய சோறு ரெடி பண்ணாங்களா இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். வா. சரி, ஆனா அவங்க ரெடி பண்ற வரைக்கும் என்னால வயிற்று காயப்பட முடியாது. போயிட்டு ஸ்வீட்டோ இல்ல கூல் ட்ரிங்க்ஸோ எதையாவது சாப்பிடுவோம். வாங்க போவோம். சரி வா போவோம். கொஞ்ச நேரம் கூட வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காது. என்னமோ தப்பா இருக்க மாதிரி தோணல. ஆமாக்கா, ஆனா மணி சொன்னதுக்கு அப்புறம் கிடையாதுக்கா, அதுக்கு முன்னாடியே எனக்கு என்னமோ தப்பா தான் இருக்குன்னு தோணுச்சு. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மணி சொல்றதுக்கு முன்னாடி தோணிடுச்சு உனக்கு? சரி, எதை வச்சு உனக்கு தப்பா தோணுச்சு? அந்த 4 பேரோட நடவடிக்கையை பார்த்துதான் அப்படி தோணுச்சு எனக்கு. அப்படி என்னடி பண்ணிச்சுங்க? யாருக்கும் தெரியாம அங்கங்க தனித்தனியா நின்று பேசிட்டு இருந்தாங்களா 4 பேரும்? ஆமாடி பிரியா, நான் கூட காலையில பார்த்தேன். ராகுலும் சந்தோஷம் கூட தனியா பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் பேச்ச மாத்திட்டானுங்க. அதேதான் அவனுங்க என்கிட்டயும் பண்ணானுங்க. நான் போனதுக்கு அப்புறம் பேச்ச மாத்தினானுங்க. அவனுங்க மட்டும் இல்ல, இந்த காயத்ரியும் நந்தினியும் கூட அதை தான் பண்ணாளுங்க. அதுவும் இல்லாம இங்க இருந்து கிளம்புறப்ப ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா? அந்த 4 பேர் முகத்திலயும் சரியான திருட்டு மொழி இருந்துச்சு. அது மட்டும் இல்லக்கா, வண்டியில ஏறும்போது பையோட ஏறினா காயத்ரி. பையா? ஹேண்ட்பேக்கா? ஹேண்ட்பேக் இருந்துச்சுக்கா, அதையும் தாண்டி ஒரு பை இருந்தது. இந்த ஷாப்பிங் பேக் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பை அது. ஓஹோ, ஒருவேளை பரிசு எதனா வாங்கிட்டு போறாங்களோ என்னமோ. ஏன்னா இப்ப மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தானே போறாங்க, கிஃப்ட் எதனா கொடுக்கறதுக்கு எதனா வாங்கி வச்சிருக்காங்களோ என்னமோ. லாஜிக்கா தான் சொல்றீங்க, ஆனாலும் என்னமோ ஒன்று இடிக்குதுக்கா. வெளியே போறவங்க 4 பேர் முகத்துலயும் திருட்டு மொழி இருந்துச்சு. போறப்ப ஒரு மர்மமான பேக்கையும் எடுத்துட்டு போனாங்க. அதுவும் இல்லாம மணிக்கிட்ட வேற மாத்தி சொல்லிட்டு போயிருக்கிறான் ராகுல். வெளியே போறோன்னு சொன்னவன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தான் போறோன்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு மாத்தி சொல்லணும்? இப்ப எனக்குமே சந்தேகம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுடி. சந்தேகம் வருது இல்ல? இப்ப கொஞ்சம் அடி மனசுல கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க, எதுக்காக போய் சொல்லிட்டு 4 பேரும் வெளியே போயிருப்பாங்க? இதை வச்சு நான் என்ன தெரிய யோசிக்கிறது? உண்மையிலேயே ஒன்றும் தெரியல. அக்கா, நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்னோட ஒன்று முடிச்சு போட்டு பாருக்கா. நேற்று காலையில அந்த சௌமியா பொண்ணு ரிலீஸ் ஆனாலா? ஆமா, ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நந்தினிக்கும் சந்தோஷுக்கும் கூட ஏதோ ஒரு சின்ன சண்டை வந்தது. அப்புறம் நைட்டு நம்ம பூ கட்டிக்கிட்டு இருக்கும்போது நைஸா நந்தினி சந்தோஷம் பார்க்கறதுக்கு தான் போனான். போய் அவனை பேசி சரி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் மனோஜுக்கும் மணிக்கும் கூட நேற்று சண்டை வந்தது. அப்புறம் மனோஜ் காலையில் போய் மணியை சரி பண்ணிட்டான். இந்த மாதிரி சில பல விஷயங்கள் நடந்தது. ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்மந்தம்? அக்கா, சௌமியா ரிலீஸ் ஆனதுக்கும் நம்ம வீட்டு பசங்க வெளியே போனதுக்கும் சம்மந்தமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதனால தான் பிரச்சனையே ஆரம்பிச்சதோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை இப்படி இருக்குமோக்கா? எப்படி? ஏய், என்னடி சொல்ற? அப்படி இருக்குமோ? அப்படியா இருந்தா
நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் பெரியவங்கங்கிற முறையில் நம்ம கிட்ட சொல்லிட்டு நம்மளையும் கூட்டிட்டு போயிருக்கணும். நம்ம தலைமையில நல்லபடியா எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கலாம். ஏங்க அதுங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவெல்லாம் இல்லை. சரிக்கா பாப்போம், எப்படி இருந்தாலும் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும்ல. ஆமாண்டி, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா என்ன, நம்ம கிட்டே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். அது மட்டும் தான் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. இந்த பேரு நான் அது கூடவே பிறந்தேன், ஆனா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிருக்குது. அது மட்டும் தான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குல்ல, எனக்கு அது போதும். சந்தோஷம் தானே கல்யாணம் பண்ணிட்டு வர போறா. நல்லா இருக்கட்டும் போ. வீட்டில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க, அது நின்று போச்சு. இப்போ அவங்களாம் போய் சிம்பிளாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தா சந்தோஷம் தானேடி. இதெல்லாம் உண்மையாக இருந்தால் சந்தோஷம் தான்க்கா. ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கு உண்மையிலே வேற ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தா ஒன்று அது இல்லைன்னா இது, அவ்வளோதான் டி. அப்படி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். சரிக்கா வாங்க, நம்ம இப்பயே பேசி டயர்டாக வேணாம், ஜூஸை குடிச்சிருவோம். வந்ததுக்கப்புறம் உட்கார வச்சு விசாரணையை போட்டுருவோம். சரிடி பிரியா, சியர்ஸ் சியர்ஸ். நந்தினி, நான் கிச்சனில் இருக்கேன் சரியா? சாமி கும்பிட்டு நீங்கள் ஹாலுக்கு வந்துருங்க. சரிடி காயத்ரி. கடவுளே, நந்தினிக்கும் சந்தோஷம் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க லைஃப்பில் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும் கடவுளே. ஆண்டவா, கொஞ்ச நாளைக்கு நாங்கள் யார்கிட்டயும் மாட்டிக்காம பார்த்துக்க. மாட்டிக்காதுன்னு சொல்லும் போது தாங்க ஆளா பிள்ளையார் நம்மளை மாட்டி விடுவாரு. அப்படியெல்லாம் வேண்டிக்காதீங்க, சீக்கிரமா நம்ம மாட்டிக்கணும்னு வேண்டுங்க. அப்பதான் பிள்ளையார் ஆப்போசிட்டா வேலை செய்வாரு. ஓடி லூசு. யார், நானா? ஆமா. இன்னும் ஆமா ஐயா. ஏய், என்னடி புருஷனை பார்த்தா ஐயாங்கிற? சரி சொல்லல சாமி, இனிமேல் உங்களை ஐயான்னு கூப்பிடுறேன். கிறுக்கி, சாமி கும்பிட்றி. தெரியும்டா கடவுளே. நடி சொன்ன. ஒன்றும் இல்லைங்க அத்தான். கடவுளே, எனக்கும் என் அத்தானுக்கும் எந்த சண்டையும் வரக்கூடாது, நாங்கள் நல்லபடியாக இருக்கணும். எப்படி? சூப்பர். பீஸு நம்பிருச்சு. கடவுளே, இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக அவரை ஏமாற்றுவேன். அப்போல்லாம் அவர் என்கிட்ட ஏமாந்து போகணும். அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படணும். என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும். அதுக்கு நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் துணையாக இருக்கணும். செம்ம ஜாலியா இருக்குல்லண்ணா. எதையோ சாதிச்ச மாதிரி ஃபீல் ஆகுதுண்ணா எனக்கு. எனக்கும் அப்படிதான்டா இருக்கு. எனக்கும் தான்டா, ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குடா. எதுக்கு பயப்படுற? வீட்டில் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்களாடா? மணி கல்யாணம் வேற வச்சிருக்கோம், இந்த நேரத்தில் போய் நீங்கள் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்களேன்னு எதனா பேசிட்டாங்கன்னா? யாருக்கும் எதுவும் தெரிய போகிறது இல்லை நந்தினி, நீ எதுக்கும் பயப்படாத. அப்படியே தெரிஞ்சாலும் உங்கள் 2 பேரையும் என்னடி சொல்கிற போகிறாங்க? உங்கள் 2 பேருக்கும் எப்படா கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களே பண்ணிக்கிட்டீங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதாண்ணா. சரி, வீட்டு பெரியவங்களை கூட விட்டுறலாம். ஆனால் மணி என்ன நினைப்பா? என்ன ரொம்ப கேவலமாக பார்க்க மாட்டா? அது யாரு கேவலமா நினைக்கிறதுக்கு? போட்டு பொழந்து எடுத்துருவேன் நான் அதை. இங்கே பாரு, நீ எதையும் நினச்சி டென்ஷன் ஆகாத. இந்த கல்யாணம் எல்லாம் முடியட்டும். அது அப்புறமா எங்கன்னா அனிமுனுக்கு துரத்தி விட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் விஷயத்த சொல்லிக்கலாம். சரியா? சரிடா. எந்த டென்ஷனும் வேணாம், ரிலாக்ஸாக இருங்க சரியா? இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, என்னால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இப்போ பாலை குடிச்சிருங்க, சம்பிரதாயத்தை முடிச்சிடலாம். அப்போ பழம் ஃபஸ்ட்டு பாலை குடிச்சிருட்டேன்டா, அப்புறமா அதை எடுத்துகிட்டு வரேன். அண்ணா இந்தாங்க நான் பால், நீங்கள் பாதி பாலை குடிச்சிட்டு மீதி அவளுக்கு கொடுத்துருங்க. என் பொண்டாட்டி அறிவாளிமா. வாடி சொல்ல, இங்கே வாடி. உண்மையிலேயே காயத்ரி அறிவாளி தான்டா. இப்போ எங்களுக்கு உண்மையாகவே கல்யாணம் நடந்திருந்தா என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இப்போ காயத்ரியும் எங்களுக்கு பண்ணிட்டு இருக்கா. இப்போ நடந்தது உண்மையான கல்யாணம் தாண்டிய, பொய்யோ போலியோ கிடையாது. யார்கிட்டயும் சொல்லாம பண்ணிருக்கிறோம், அவ்வளவுதான். அப்படி சொல்ற தம்பி. நான் ஒன்னும் இல்லைங்க. ஐயோ ஆரம்பிக்கிறே. அண்ணா நீ பாலை குடினா. நல்லா அழகா சிரிக்கிறீங்க சந்தோஷா. எனக்கு என்னமோ இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. தேங்க்யூ மிஸ்ஸஸ் நந்தினி. அடடடடா, ரொம்ப பண்றாங்களே. பண்ணிட்டு போட்டோம்டா, இங்கே தானடா அதெல்லாம் பண்ண முடியும். வீட்டுக்கு போனால் 2 பேரும் தனித்தனியாக பயந்து இருக்கணும். அம்மா அதை வேற ஞாபகப்படுத்துரு. சும்மா சொன்னா, நீங்கள் ஏன் பயப்படணும்? நீங்கள் ஜாலியாகவே இருங்க. பாலை குடிங்க, நான் ஆறிட போகுது. நீங்கள் குடிச்சிட்டு மீதி அவளுக்கு கொடுங்க. அவர் குடிச்சதுக்கு அப்புறம் மீதி பால்ல ஹார்லிக்ஸ் சொல்லி பூஸ்டியோ போட்டு கலந்து கொடுத்துடுறீ எனக்கு ப்ளீஸ் டி. ஆஹா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அண்ணன் என்ன குடிச்சாரோ அதை தான் நீ மீதி குடிக்கணும். நாடி இப்படி பண்ற? சம்பிரதாயம்டி, அதையெல்லாம் கரெக்டாக செய்யணும். ஆனால் நீங்கள் குடிங்கண்ணா. சரிம்மா. எங்க முக்காவாசி பாலை நீங்க குடிச்சிட்டு கால்வாசி கொடுங்க எனக்கு ப்ளீஸ். வாய்ப்பு இல்லை நந்தினி. இந்த பால்ல இருந்து தான் நம்ம லைஃபே இப்போ ஆரம்பிக்குது தெரியுமா? இதனாலும் இனிமேல் நீ ஒன்னு சரிபாதி. அண்ணன் எவ்வளோ அழகா பேசுறாருலடா. ஆமாண்டி சொல்லுவோம். பாக்குறதுக்கே கியூட்டா இருக்குடா. ஆமா. இந்த நந்தினி, என்னோட ஆஃப் முடிஞ்சது, இப்போ உன்னோடது. கொடுங்க. இவ்வளோலாம் கரெக்டா இருக்க கூடாது சொல்லிட்டேன். சரிடி. அப்ப இன்னும் கொஞ்சம் குடிச்சிட்டு தாங்களா? முடியாது. வில்லையா நீ? சரியான வில்லு நீ. இப்பதானே சரின்னு சொன்ன, உடனே இப்ப முடியாதுன்ட்டா. கொடுங்க. ஒரு சொட்டு விடாம குடிக்கிற. சரிங்க. இனிமேல் நம்ம அண்ணன் என்ன சொன்னாலும் நந்தினி மறுக்காம கேப்பாடா. எனக்கு என்னமோ அப்படியெல்லாம் தோணலடி. கேப்பாடா, நீ வேணா பாரு. முன்னாடி அண்ணன் கிட்ட பேசுன மாதிரி எல்லாம் இனிமேல் பேச மாட்டா. ரொம்ப டிஃப்ரெண்டா நடந்துப்பா. ஏன் பார்க்கத்தானே போறான். ஆமா. ஆனா அங்க பாரு, அவ பாலை ஒரு சொட்டு விடாம குடிச்சிட்டா. அடியே நந்தினியா. என்னடா
நீ அடி பாலை குடிச்ச? இல்ல, பூனை குடிச்சிட்டு போச்சு. போடா நீ வேற. ஏங்க பாத்தீங்களா, ஒரு சொட்டு விடாம குடிச்சிட்டேன். சூப்பர் டி பொண்டாட்டி. ஐயோ, ஒரே குஜால்சா இருக்குது. போய் பழத்தை எடுத்துன்னு வடி போடி. சரி, இப்ப பால் பழம்னு எல்லாத்தையும் குடுத்துட்டீங்க. சம்பிரதாயப்படி இன்னைக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் கூட தானே நடக்கணும். அதெல்லாம் கூட நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்க? சண்டாளி வாய பத்தி அவளுக்கு அண்ணா. விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன், சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. என்ன நான் ஒன்னும் சொல்லலையே. சிரிப்பெல்லாம் பலமா இருந்துச்சு. அவனை பார்த்து சிரிச்சண்டி. அதான் நான் பார்த்தேன். இந்த காயத்ரி டம்ளர் போயிட்டு பழம் எடுத்துட்டு வா. பழத்தை சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். எல்லாம் அங்க சோறு செஞ்சு வச்சிருப்பாங்கல்லடி. பசிக்கு தெரியும் எனக்கு வேற பயங்கரமா. அதெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்கடி. நீயும் ட்ரெஸ்ஸை மாத்திக்க சரியா? பழத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தாலியை நல்லா உள்ளுக்கா தள்ளி வச்சுக்கோ சரியா? வெளியில தெரியாத அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்க கொஞ்ச நாளைக்கு, ஓகேவா? சரிடி. வரும் சில நாட்களில் நந்தினியோட வாழ்க்கை திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும் லடியே. ஏய் ஏன்டா பயப்படுறீ? நல்லா பயப்படுறியா? இப்பதாண்டி பாக்குறதுக்கு நல்லா இருக்குதியா? என்ன ஜென்மண்டா நீ எல்லாம்? நல்லதும் பண்ற, பயமுறுத்தியும் விடுற. உயிர் நண்பன்டி, உன் உயிர் நண்பன். இப்படித்தான் இருப்பேன். அதுவும் இல்லாம நீ அண்ணனையா கல்யாணம் பண்ணிருக்கிற. அப்ப உன்னை சும்மாவா விடுவேன் நானே? டே ராகுல, அண்ணிய நான் நல்லா பத்திரமா பாத்து பண்ண. அது இப்ப பேசுற பாப்பா. இப்பெல்லாம் பேச மாட்டேன். அண்ணன் அப்படிக்கா போட்டேன்டி. அப்புறம் இருக்குது உனக்கு. லூசு பையில, கிறுக்கு பையில. எப்படி சிரிக்குது பாரு. அதுக்கிட்ட இருந்து டம்ளர் போட்டுக்கிட்டி. முதல்ல போயிட்டு பழத்தை தின்னது கூடாது. வாயிலே போட்டு அட. பூ வச்சிருந்தியே எங்க? கலட்டி வச்சுட்டேங்க. ஏங்க தலை வலிக்குதுங்க. ஏங்க ஒரு நாள் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? தலைவலியவா? அத சொல்லல. வேற வேற ஒண்ணும் இல்லம்மா, வீடு தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மேல பூ வச்சா தலைவலிக்குங்க. அதனால தான் நான் வைக்கிறது இல்ல. நான் வேணா எடுத்து வச்சுக்கிறேன் சரியா? வேணாம் வேணாம், தலைவலியோட நீ ஒண்ணு வச்சுக்க வேணாம். இல்ல பரவாயில்ல, நீங்க கேட்டீங்கல்ல, நான் வச்சுக்கிறேன். வேணாண்டி. சரி விடுங்க. அப்புறம் சந்தோஷா, கங்க்ராச்சுலேஷன்ஸ்ங்க. தேங்க்யூ மேடம். உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹாப்பி மேரிட் லைஃப். உங்களுக்கும் தாங்க ஹாப்பி மேரிட் லைஃப். எதுக்கு இந்த பெருமூச்சு? சாதிச்சிட்டேன் நந்தினி நானு. சிரிக்காதடி, உண்மைதான். சரி விடுங்க. சரி, நாளைக்கு நம்ம சேடு கடை வரையும் போகணும். காலையில கொஞ்சம் சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆயிடுனா ஒரு 8:30க்கெல்லாம் போயிட்டு வந்துடலாம். சேடு கிடைக்கா? எதுக்கு? உனக்கு அந்த தாலி சரடு வாங்கணும் இல்லடி? நான் வெறும் தாலி மட்டும் தான் உனக்கு வாங்கி போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு இது மட்டும் தான் பார்த்து எடுக்க தெரிஞ்சது. நம்ம வீட்டு முறைப்படி என்ன போடுவாங்களோ அதை தான் நான் உனக்கு வாங்கி போட்டிருக்கேன். ஆனா சரடும் வேணும்ல, அது நீயா வந்து பார்த்து நல்ல டிசைனா எடுத்துக்கோ. சரி போய் வாங்கலாம். சரி, அப்ப வீடு கிளம்பலாமா இப்போ? போலாம். சரி, தாலி எடுத்து உள்ள போடு. அதெல்லாம் நான் போற வழியில போட்டுக்கிறாங்க. இப்பவே போடுடி. அப்புறம் மறந்துட்டு நீ பாட்டுன்னு செயின் மாதிரி வெளியே போட்டுட்டு சுத்த போற. போடுறி எடுத்து உள்ள. அதான் அப்புறம் போடுறேன்னு சொல்றேன்ல. நீ போடுறியா இல்ல நானே எடுத்து போடவா? அப்போ ஒழுங்கா எடுத்து போடு. போடுறேன். ரொம்ப மிரட்டாதீங்க. அப்படியே நீ பயந்துட்டு தான் மறு வேலை பாப்ப. சிரிக்காதடி. சரி சிரிக்கலங்க. வீட்டுக்கு போறதுக்கே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு எப்படி இருக்க போறணும்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி, கொஞ்ச நாள் மட்டும் போட்டோன்னே நானே வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். சரிங்க. நந்தினி, என்ன? ஒரே ஒரு முறை. என்னது ஒரு முறை? இல்ல, கல்யாணம் வேற ஆயிருக்கு. அதுக்கு ஒன்னே ஒண்ணுடி. என்ன அந்த ஒண்ணு? அப்ப மேடம்க்கு தெரியாது. தெரியாது. ரொம்ப க்ளோஸா இருக்குடி. அதுக்கு என்ன இப்போ? திம்மரடி உனக்கானா இவ்வளவு நேரம் பேச வைக்கிறேன்னா? அதெல்லாம் முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு கிஸ்ஸுக்கா? கிசுக்கா இருந்தாலும் புசுக்கா இருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். பிசாசு. என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். போடி கிறுக்கி. எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிப்போல, அப்ப வேணா நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன் சரியா? இப்போதைக்கு என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. கிஸ் தாண்டி கேட்டேன், வேற எதுவும் கேட்கல. அது தோணுச்சுன்னா நானா கொடுப்பேன். அப்ப மேடம்க்கு தோணுனா மட்டும்தானா? அதேதான். அண்ணா வரேன்டா. நான் சலிப்பு. போன காரியம் நடக்கல போல இருக்குது. சரிங்க, நான் சீக்கிரம் வாங்க. கிண்டல் அடிக்கிறாண்டி அவன். என்ன ஏன் அப்ப இதையும் அவன் கிட்ட சொல்லிட்டு தான் வந்தீங்களா? சிச்சி, அதெல்லாம் பசங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டி. அதனால தான் அவன் அப்படி பேசிட்டு போறான். சரி வா, நம்ம போலாம். டைம் ஆகுது பாரு. சரி போலாம் வாங்க. கல் நெஞ்சக்காரி. ஐ லவ் யூ சந்தோஷ். ஐ லவ் யூ டு நந்தினி.